அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை மாற்றானுக்கு இடம் கொடேல். பகைவன் நம்மை வெல்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். மலர்மேடு என்னும் ஊரில் மோகன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் நேர்மையும் உழைப்பும் நிறைந்தவன். ஒரு நாள் பள்ளியில் கணக்கு தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. மோகன் நன்றாக படித்து தயாரானான். ஆனால் அவனுடன் படிக்கும் சீவா என்ற சிறுவன் மோகனை விட அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற பொறாமை காரணமாக, "மோகா, இன்று தேர்வு ரத்து" என்று பொய் சொன்னான். அந்தச் சொற்கள் கேட்டு மோகன் பதறி போனான். இது உண்மையா? நான் போட்ட உழைப்பு வீணாகிவிடுமா என்ற குழப்பம் மனதில் எழுந்தது. அதை கவனித்த தமிழாசிரியர் லட்சுமணன் அவனை அழைத்து மெதுவாக சொன்னார். "மோகா, உன்னை ஏமாற்ற நினைப்பவர்கள் பொய்கள் சொல்லலாம். ஆனால் அந்த விஷயம் உண்மையா இல்லையா என்பதை நீயே உறுதி செய்ய வேண்டும்." அந்த வார்த்தைகள் மோகனுக்கு தெளிவையும் தைரியத்தையும் கொடுத்தது. அவன் உடனே தனது கணக்கு ஆசிரியர் ஆறுமுகனை சந்தித்தான். அவர் தேர்வு நடக்கப் போவது உறுதி என்று சொன்னார். மோகன் கொஞ்சம் தாமதமாக வகுப்பிற்கு வந்தாலும் அமைதியாக தன்னிடத்தில் சென்று அமர்ந்தான். பொறுமையாக தேர்வை எழுதத் தொடங்கினான். தேர்வு முடிவில் அவன் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான். மோகன் நிதானமாக யோசித்து செயல்பட்டதால் பகைவன் உருவாக்கிய குழப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் அவன் அமைதியாக வெற்றி பெற்றான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: பகைவன் சொல்வதை உடனே நம்பாதே. உண்மையை உறுதி செய். தெளிவு, கவனம், இவைதான் நம்மை பாதுகாக்கும் ஆற்றல். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.